ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பல வகையான மூலிகை செடியுமே நம்ம மாடித்தோட்டத்தில் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதில் இது ஒரு வகையான மூலிகைங்க. இது வந்து திப்பிலிங்க. திப்பிலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு குச்சி, சின்ன ஒரு குச்சியாக தான் நான் வந்து வாங்கி வச்சேன். இது எங்கேயும் ஆரோவில் நடந்த விதை திருவிழாவில் வந்துட்டு எனக்கு கிடச்சிச்சிங்க. அது கொஞ்சம் எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடச்சிச்சு. சும்மா இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அது ஒரு பாட்டில் போட்டு எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து கொண்டாந்து இதை வந்து 12க்கு 12 குரோ பேக்கில் தான் வந்து வச்சேன். அதுக்கப்புறம் அதிலே வேறு பிடிச்சி இங்கே பாருங்க, இந்த ஒரு டப்புக்குமே எக்ஸ்ட்ரா அது பரகிருச்சிங்க. இந்த ஒரு கனவு போச்சுனாக்கா அதுலேருந்து வேறு விட்டு நமக்கு துளிர் வருதுங்க. திப்பிலியெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா நமக்கு சளிக்கு நல்ல ஒரு மூலிகைங்க. இந்த திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியை காய வச்சுட்டு இந்த ஒரு திப்பிலி, இந்த ஒரு காய் இருக்குது பார்த்திங்கன்னா, இது மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து துளசி இதெல்லாம் போட்டு நச்சு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கும் போது சளி நல்லா கேட்குதுங்க. ஏன்னா எனக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சுங்க. நான் மலையில் ஒரு நாள் நனைஞ்சிட்டு சளி பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷாயம் போட்டு வந்துட்டு குடிக்கும்போது நல்லா ரிலீஃப் ஆகுதுங்க அந்த திப்பிலி. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அறுவடை வீடியோலையுமே காமிச்சோம். இது குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து என்னென்னு கேட்டாங்க. இது தாங்க திப்பிலி செடி. இது இப்படி தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வெத்தலை கொடி எப்படி போகுதோ இங்கே பாருங்கள், இதிலே கொடி பிடிச்சி போய்கிட்டுருக்கு. இது வந்து ஏற்கனவே நம்ம கொடி ஊரில் வச்சுருக்கேங்க. அப்போ அதில் போக ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அது போகிறப்பாலேயே நம்ம விட்டுருவோம், நம்ம வந்து அதை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. ஆனால் இதில் வந்து கட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏதாவது விதை திருவிழா வரும்போது கொண்டே கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேங்க. ஏன்னா நம்ம விதைகள் மட்டும் தான் நம்ம அனுப்புகிறோம். இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் நம்ம அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்துட்டு கொரியர் ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுக்கணும். அது நமக்கு இருக்க வேலையில் வந்து அது சரி வராது. ஏதாவது விதை திருவிழா நடக்கும்போது கொண்டே கொடுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேங்க. இனி அடுத்து இந்த ஒரு 2 மாதம் கழித்து விதை திருவிழா ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நண்பர்களுக்கு, நம்ம கேட்குற நண்பர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேங்க. திப்பிலி இந்த மாதிரி மூலிகை செடியெல்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து சின்னது பாருங்கள், எலசாக இருக்குது. இது கொஞ்சம் முத்தி வர்றது. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் கருப்படித்த மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம திப்பிலி வந்து அறுவடை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.